மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள், மக்கள் காலையில் வேலைக்கு போயிட்டு மாலையில் வந்தால் பொருட்கள் கிடைப்பதில்லை என்று சொல்கிறார். மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் 30ஆம் தேதி வரைக்கும் கடைகள் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தங்குதடையின்றி பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே எங்காவது நகரும் நியாய விலைக் கடை திறக்க வேண்டும் என்று மாண்பு உறுப்பினர் குறிப்பிட்டு சொன்னால் அதை திறப்பதற்கு அரசு பரிசீலிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் எம்.ஆர். காந்தி அவர்கள், நீங்க ராத்திரி 9 மணி 10 மணிக்கு வராங்க, அதுக்கு கடைகள் வேலை போறவங்க எப்படி வருவாங்க? மில்லுக்கு வேலை போறவங்களுக்கு நைட்ல பகல தானே வாங்க முடியும் ரேஷன் கடையில. அவைத்தலைவர் அவர்களே, எங்களுக்கு தட்டாம்பளையில ஹிந்து காலேஜ் பக்கத்தில் ஒரு ரேஷன் கடை இருக்கு, அது புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று தங்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று அந்த எங்கள் துறையினுடைய அலுவலர்களை அங்கே அனுப்பி கண்டிப்பாக தேவை ஏற்படின் அந்த கடை கட்டித்தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளோம். மாண்புமிகு உறுப்பினர் இ. கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலே உதவி ஆணையர் அலுவலகம் இல்லாமல் உள்ளது. குறிப்பாக அந்த தொகுதியிலிருந்து 40க்கு நியாய விலை கடைகள் இருக்கின்றன. அதில் சட்டப்பேரவையுடைய தொகுதி மேம்பாட்டிலிருந்து மட்டும் ஒரு 25 கட்டிடங்கள் கட்டப்பட்டது. பொதுவாக பொதுமக்கள் தன்னுடைய பெயர் மாற்றங்களோ விலாச மாற்றங்களோ திருத்தங்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் செல்ல வேண்டியிருக்கின்றது. ஆகவே அந்த தொகுதியிலிருந்து ஆலந்தூருக்கும் தொகுதிக்கும் தாம்பரம் தொகுதிக்கு செல்ல இருப்பதால் புதிதாக உதவி ஆணைய அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்தி உறுதியளிக்கிறார். ஆகவே தங்கள் வாயிலாக அறியப்பட உதவி ஆணைய அலுவலகம் அமைக்கப்படுமா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்களும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினரும் 2 பேரும் இந்த கோரிக்கையை என்னிடத்தில் பலமுறை வைத்திருக்கார்கள். கண்டிப்பாக அது அமைக்க வேண்டிய ஒன்று. வருகின்ற காலத்திலே கண்டிப்பாக அந்த கடை அங்கே ஏசி அலுவலகம் அமைப்பதற்கு துறை நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் காந்தி அவர்கள் குறிப்பிடுகிற போது இரவு நேரங்களில் வருகின்றவர்களுக்கு நேரம் கழித்து வருகின்றவர்களுக்கு கிடைப்பதில்லை என்றார்கள். கர்நாடக மாநிலத்தில் அப்படி அல்ல. பெரிய இங்கே இருக்கிற மளிகை கடைகளில் ஆங்காங்கே எவ்வளோ ரேஷன் கார்டுகள் இருக்கிறதோ அவரிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. ஒப்படைத்து எந்த நேரம் வேண்டுமானாலும் அவர்கள் பொருளை அவர் வாங்குகிற போது இதையும் சேர்ந்து வாங்குவதற்கு அங்கே நடவடிக்கை மேற்கொண்டு நடைமுறையில் இருப்பதாக சொல்கிறார்கள். அதை போன்ற செயல்களை இந்த அரசு செய்வதற்கு முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், எனக்கு ஒரு 30 கடைக்கு மேலே கிளை கடை இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுடுங்க. இப்போ அமைச்சர் நம்ம மாண்புமிகு உறுப்பினருக்கு பதில் சொல்லுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதே போன்று மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது போல் ஆந்திராவிலே இதே மாதிரி தான் நகரம் வீடுக்கே சென்று பொருட்களை வழங்குகின்ற திட்டம் அரசின் செயல்முறையில் இருக்கிறது. வருகின்ற 20ஆம் தேதி எங்களுடைய துறையின் அதிகாரிகள் ஆந்திரா, தெலுங்கானா மற்ற பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று இந்த நியாய விலைக் கடைகள் மற்றும் அதே மாதிரி பொது விநியோக திட்டத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி ஆராய்வதற்காக செல்வதற்கார்கள். அவர்கள் வந்து அந்த அறிக்கையை தருகின்ற நேரத்திலே அதை எப்படி செயல்படுத்தலாம் என்பதை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அதை செயல்படுத்துவோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் நிறைய கடை வாங்கிட்டீங்க, இன்னும் என்ன கடை இல்லை? 2-3 நாளைக்கு முன்னாடி கூட, அதாவது ஒரு என்பிஎஸ்எஸ் முன்னுரிமையை அற்ற கார்டை முன்னுரிமை உள்ள கார்டாக ஒரு நபருக்கு நீங்கள் கொடுத்து வாங்குறீங்க. அப்படி அந்த கீழிறங்கி மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு புதுசாட்டு ஒரு 40 கடை அங்கே இருக்குது, மாவட்ட ஆட்சியர்கிட்ட வாங்கி தாங்க. கண்டிப்பாக மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய கோரிக்கையேற்று மாவட்ட ஆட்சித்தலைவரத்திலே தொடர்பு கொண்டு தகுதி இருக்கின்ற அத்தனை கடைகளும் பிரித்து தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார்.